ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய பாத்திங் பவுடர் நலங்கு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சை பயிறு ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். உளுந்து ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். மைசூர் பருப்பும் அதே மாதிரி தான் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பூழாங்கலங்கு ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மெஷர்மெண்ட்டோட செக் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். பட் அது நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப எல்லோயிஷ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். அதுவும் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறமா ஆவாரம்பூ ஸ்கின்னை நல்லா கோல்டன் க்ளோவாக ப்ரைட்டாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எதாக இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் அதுவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் 2-3 நாள் வெயிலில் காய வச்சு தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அப்புறமா ஃப்ளாக் சீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவிதைன்னு சொல்லுவோம்ல அதுவும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஜாதிக்காய் வந்து ஒரு 7-8 ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா கசகசா வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கசகசா வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். பிரைட்டன் மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி நல்லா க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2-3 நாள் நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும். அப்படி காய வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 மாதமாவது நல்லாயிருக்கும் வண்டு பிடிக்காமல். வெயிலில் 2-3 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காலாம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொரன்னு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா அதிமதுரம் ஆட் பண்ணிக்கணும். அதிமதுரம்னா லிக்குரைஸ்ன்னு சொல்லுவோம்ல இது ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ பிம்பிள்ஸ் இருந்தாலும் நல்லாவே கேட்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து சாஃப்டாக பவுடர் அடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து 1 கிலோ கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக 1 கிலோ கிட்ட கிடச்சிருக்கு. நிறையாவே கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்குமே இது நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வைங்க. அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஹீட்டோடு க்ளோஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 டைம் நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். பாடிக்கு யூஸ் பண்ணும்போது இப்படியே நீங்கள் போட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து ஜலிச்சு சாஃப்டான நைஸான பவுடர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஜலிச்சு எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி வந்து 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். வீக்லி 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் வந்து பிரைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட் எல்லாமே வந்து குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இனிமேல் வந்து வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருக்குது. பட் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்.